ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலே உள்ளம் சிலம்பினகான் என்னக்கூடிய 6வது பாசுரத்திலே ஹரி என்கிற திருநாமத்தின் பெருமையினை ஆண்டாள் வெளியிடுகிறாள். எம்பெருமானுக்கு எண்ணிறந்த திருநாமங்கள் இருந்தாலும் இந்த ஹரி என்கிற திருநாமம் தனிச்சிறப்பு வாய்ந்தது. இந்த திருநாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டுதான் நாம் அனைவரும் அனுதினமும் காலையிலே எழுந்து கொள்ள வேணும் என்பதாக நம்முடைய நித்தியானுஷ்டான பத்ததியிலே நம்முடைய பெரியோர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். ஏன் இந்த திருநாமத்தை சொல்லிக் கொண்டு விழித்துக் கொள்ள வேணும்? ஏன்னா இந்த திருநாமம் தான் நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கக்கூடியது. இதைதான் திருவாய்ப்பாடியில் வசிக்கிறவர்களும் அனுசந்திக்கிறார்களாம். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரியன்ன பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து. திருவாய்ப்பாடியிலே பின்மால வேளையில நல்ல விடிய கார்த்தால சமயத்துல எல்லா ரகங்கள்லயும் இந்த ஹரி ஹரி ஹரிங்கிற கோஷம் கேட்டுட்டே இருக்கும். ஏன்னா எல்லாரும் எழுந்து கொள்ளுகிறார்கள். ஏன் இந்த திருநாமம் அப்படி என்ன பண்ணக்கூடியது அப்படின்னா நம்ம பாபங்களை எல்லாம் போக்கக்கூடியது. ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டா தஹத்யேவஹி பாவகா என்ன ஒரு பிரமாண ஸ்லோகம். இந்த ஹரி ஹரின்னு கார்த்தால எழுந்துக்கும் போது 7 தடவை சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை அனுசந்திக்க வேணும் என்ன நம்முடைய பெரியோர்கள் சொல்லுகிறார்களே. ஏன்னா ஹரிர் ஹரதி பாப்பானி, நம்முடைய பாப்பங்களை எல்லாம் ஹரிக்கக்கூடியவன் போக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனாலேதான் ஹரின்னு பேர் அவனுக்கு. எப்படி போக்குகிறான்? துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா, நாஸ்திகவாதியாகவே இருந்தாலும் அவன் ஹரின்னு சொன்னானேயானால் அவனுடைய பாப்பங்கள்லாம் போகிறது. எப்படி போகிறது? அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டா தஹத்யேவஹி பாவகா. யாராவது வேணும்னே போய் நெருப்புல கை வைப்போமோ? யாரும் பண்ண மாட்டோமோ இல்லையோ. ஆனா நம்ம வேணும்னே கை வச்சாலும் சரி, இல்ல எனக்கு தெரியல அது சுடும்னு தெரியல, ஏதோ வெளிச்சமா இருக்கேன்னு போய் அதுல கைய விட்டேன், சுட்டுடுத்து. அப்ப என்ன சொல்றோம்? நம்ம தெரிஞ்சு கை வச்சாலும் தெரியாம கை வச்சாலும் நெருப்பு சுடத்தான் போகுது. அதுபோல எம்பெருமானுடைய திருநாமங்களை வாயார பாட வேணும் அப்படின்னு ஹரின்னு சொன்னாலும், இல்ல யாரையோ கூப்பிடுறதுக்காக சொன்னேன், மற்றபடி எனக்கு அதுலலாம் ஒரு நம்பிக்கையும் கிடையாது, என்ன இருக்கக்கூடியவனான ஒருவன் அந்த திருநாமத்தை சொன்னாலும் அது நம்முடைய பாப்பங்களை எல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்காக அந்த மாதிரி தான் திருநாமத்தை சொல்லணும்ங்கிற நிர்பந்தம் கிடையாது. நமக்கு அந்த திருநாமத்தினுடைய வைபவத்தை ஆண்டாள் ரொம்ப ஆச்சரியமா கொடுத்துட்டு போயிருக்காளே. அப்ப கார்த்தால எழுந்துக்கும் போது திருவாய்ப்பாடியிலே 5 லட்சம் குடியில் இருக்கக்கூடியவர்கள், அந்த ஊர்ல 5 லட்சம் குடும்பங்கள் இருந்தார்கள். அப்ப அத்தனை பேருமாக சேர்ந்து ஹரி ஹரின்னு அந்த ஊரே ஹரி ஹரின்னு கோஷம் போடுறது கார்த்தால விடிய காத்தால சமயத்துலன்னா பாத்துக்கோங்க. இப்ப நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கக்கூடியது. நமக்கு எது பாபம்? பகவத் அனுபவத்துக்கு விரோதி எதுவோ அதுதான் பாபம். எம்பெருமான சேவிக்கணும், அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும், இதுக்கெல்லாம் எது விரோதியாக இருக்கிறது, எது தடையாக இருக்கிறது, அதுதான் அந்த பாபம். அந்த பாபத்தை போக்க வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கார்த்தால எழுந்த உடனே ஹரின்னு சொல்றது. இப்படி சொன்னா அன்னைக்கு பொழுதுக்கு எம்பெருமான் நமக்கு நிறைய கைங்கரியங்களை நியமித்து கொடுப்பனே. இதை சாக்கா வச்சுட்டு நம்ம எம்பெருமான நிறைய தடவை சேவிக்கலாம். அதுக்காகத்தான் இப்படியாக என்னுடைய நாள் நல்லபடியாக அமைந்திருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹரிங்கிற நாமத்தை கார்த்தால சொல்ல வேணும். எப்போதும் சொல்லலாம், அது வேற விஷயம். கார்த்தால சொல்றதுக்குங்கிறதுக்கு காரணம் இதுதான். அந்த சமயத்துல தான் நமக்கு சத்வகுணம் தலையெடுத்திருக்கும் அப்படிங்கிறதுக்காக. மற்றும் ஒரு பாப்பம் எம்பெருமானுக்கு அவன் அனுபவிக்கிறதுக்கு விரோதியான பாப்பங்கள் போறதுக்குன்னு சொல்றோம். 2வது என்ன அப்படின்னா எம்பெருமானுக்கு நேரக்கூடிய ஆபத்து. அசுரர்கள்லாம் கண்ணனிடத்துல ரொம்ப நலிகிறார்களே, அந்த ஆபத்துகள் எல்லாம் போக வேணும். எம்பெருமானுக்கு என்ன வருமோன்னு பயப்படுறவர்கள் தானே அவனுடைய அடியார்கள். அப்போ அவனுக்கு ஆபத்து வராம இருந்தாதானே அவன் அடியார்கள் நன்னாக இருப்பார்கள். அதனாலே அவனுக்கு பல்லாண்டு பாடும்படியாகவும் இந்த திருநாமத்தை சொல்ல வேணும். அப்படித்தான் திருவாய்ப்பாடியில வசிக்கக்கூடிய கோப்பர்கள் எல்லாரும் அனுசந்திக்கிறார்கள் என்பதாக ஆண்டாள் பாசுரத்திலே நமக்கு காட்டிக் கொடுக்கிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.